கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு ஓய்வு நாளின் காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை தேவ சமூகத்தில் பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் தேவனுக்கு நான் நன்றி ஏறெடுக்கிறேன். இன்றைய நாளிலும் கூட போதகர் கூறின வண்ணமாய் நாம் இந்த மாதத்தில் நம்முடைய சபையினுடைய, குறிப்பாக பிபி சபையினுடைய தனித்துவத்தை குறித்தும், எந்த வகையில் அது மற்ற சபையிலிருந்து நாம் வேறுபட்டு இருக்கிறோம் என்பதை குறித்தும் பல்வேறு காரியங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். குறிப்பாக பல தேவ செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம் இதுவரை இந்த மாதத்தில். ஆகவே அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலும் கூட கர்த்தருடைய நாள், கிறிஸ்தவ ஓய்வு நாளை கனப்படுத்துதல். குறிப்பாக இது ஓய்வு நாளை நம்ம எவ்வாறு கனப்படுத்த வேண்டும், தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை என்ன, நாம் எந்த வகையில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஓய்வு நாளை நாம் அனுசரிக்கிறோம் என்பதை குறித்து நாம் சற்று விவரமாக கூட நாம் தியானிப்போம். இந்த தேவ செய்தி நமக்கு புதிதான காரியமல்ல. நம்முடைய சபையிலே பல தேவ செய்தி நாம் கேட்டிருக்கிறோம் ஓய்வு நாளை குறித்து. ஆகவே இது நமக்கு எல்லாருக்கும் ஒரு மீண்டுமாக ஞாபகப்படுத்துகின்ற, நினைவுபடுத்துகின்ற ஒரு தேவ செய்தியாகத்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எடுத்தவர்கள் எனக்காக வாசியுங்கள். இந்த முதல் வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எனக்காக வாசியுங்கள் ஒரு முறை கூட. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்ற ஒரு கட்டளையை நாம் அங்கே பார்க்கிறோம். இன்றைய சூழலில் நாம் பார்க்கும்பொழுது இந்த 10 கட்டளைகள் நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது. யாத்திராகமம், மோசே சீனாய் மலையில் தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளைகள். அந்த 10 கட்டளைகள் பார்க்கும்பொழுது இந்த ஒரு 4வது கட்டளையானது பல நேரங்களில் புறக்கணிக்கப்பட்ட அல்லது மிகவும் லகுவாக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு கற்பனையாக நம்ம பார்க்கிறோம். ஏனென்று பார்க்கும்போது நம்ம எந்த அளவுக்கு இந்த ஓய்வு நாளுக்கு நம்முடைய கனத்தை கொடுக்கிறோம், அல்லது நாம் எந்த அளவுக்கு அதை நம்ம பரிசுத்தமாக அனுசரிக்க நாம் தயாரிப்புடன் வருகிறோம் என்ற கேள்விகளை பல வேளைகளில் நம்முடைய தனிப்பட்ட உணர்வோடு நம்முடைய தனிப்பட்ட வேளையில் கேட்கும் பொழுது, இந்த தேவ செய்தியை கேட்ட பிறகு நாம் சுய பரிசோதனை செய்து பார்ப்போம். நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய நாளை நாம் அனுசரிக்கிறோம் என்று நாம் பார்க்க வேண்டும். வரலாற்றில் நம்ம பார்க்கும் பொழுது பல பேர் என்ன நம்புகிறாங்கன்னா, இந்த ஓய்வு நாளானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாமே முடிந்து போயிற்று. ஏன்னா இது மோசே மூலமாக வந்த கட்டளைகள். ஆகவே எப்படி பல்வேறு செரிமோனியல் லாஸ், பல்வேறு விதமான காரியங்கள், அந்த சடங்குகள் எப்படி இயேசுக்குள்ளாக முடிந்ததோ, அதுபோல் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்குள்ளாக இந்த ஓய்வு நாளும் முடிவு பெற்றது. ஆகவே நம்ம அதை அனுசரிக்க தேவையில்லை என்ற ஒரு கருத்தை பல பேர் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க பார்க்கும்பொழுது, அது யூதர்களுக்கு மட்டுமான ஒரு காரியம், அது யூத முறைமைப்படி பின்பற்றப்பட்ட காரியங்களாகவே மாடர்ன் கிறிஸ்டியன்ஸான நமக்கு அது நமக்கு பொருந்தாத ஒரு காரியமாக காணப்படுகிறது என்று ஒரு சிலர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். அதை தவிர்த்து நம்ம பார்த்தோம் என்றால், ஒரு சிலர் ஓய்வு நாளை கடைபிடிக்கிறார்கள். ஆனால் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கும்பொழுது, ஒரு சில சபைகள் 7ஆம் நாளை 7வது நாளாகவே நாம் கொண்டாடுவோம், அதாவது சனிக்கிழமை. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நம்ம செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பேப்டிஸ்ட் சர்ச்லாம் பார்த்தோம்னா செவன்த் டே பேப்டிஸ்ட், அவங்க 7ஆம் நாளை அனுசரிக்கிறார்கள், அந்த நாளை மாற்றாமல். ஆக நம்முடைய சபையில் இல்லை, வேதம் அதை குறித்து என்ன கூறுகிறது என்பது நம்முடைய கருத்து. சபைகள் என்ன செய்கிறார்கள் அல்லது மற்ற மக்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை விட வேதம் நமக்கு என்ன காண்பிக்கிறது, ஓய்வு நாளை குறித்து வேதம் நமக்கு கொடுக்கிற பாடம் என்ன என்பதை தான் நம்ம இந்த நாளில் கூட நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே 3 கருத்துக்களாக இன்று நாம் பார்ப்போம். முதலாவதாக பார்க்கும்பொழுது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று நம்ம பார்க்கும்பொழுது, முதலாவது காரியம், இந்த ஓய்வு நாளானது நிரந்தரமானது. அது இன்றைய நாளுக்கும் நமக்கு பொருந்தக்கூடிய காரியமாய் காணப்படுகிறது. பல வேளையில் என்ன நினைக்கிறோம்னா, ஓய்வு நாள் முடிஞ்சு போயிடுச்சு, இன்றைய காலகட்டத்திற்கு அது ஒரு பொருந்தாத காரியம் என்று பல பேர் நினைக்கிறார்கள். ஆனால் வேதத்தின் பிரகாரமாய் பார்க்கும்பொழுது நம்முடைய முதல் கருத்து, ஓய்வு நாளானது நிரந்தரமானது. அது இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பொருந்தக்கூடிய நாளாக காணப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இதே யாத்திராகமம் 20:11 நம்ம வாசிக்கும் பொழுது 11 வாசிங்க எனக்கா 20:11. கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். போதும். இங்கே பார்க்கும் பொழுது இந்த ஓய்வு நாளை யார் உருவாக்கினது, அதற்கான மாதிரி யார் காண்பித்தது என்று பார்க்கும் பொழுது இந்த 11ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த ஓய்வு நாள் என்பது நம்முடைய நடைமுறையில் இருந்த கவர்மெண்ட் உருவாக்கினதோ அல்லது உலகத்தில் உள்ள இந்த சபைகள் உருவாக்கினதோ அல்லது பார்லிமெண்ட்டில் போய்ட்டு ஒரு ஓட்டெடுப்பு நடத்தி ஓய்வு நாளை 7ஆம் நாள் வைக்கலாமா இல்லை 5ஆம் நாள் வைக்கலாமா அப்படின்று உருவாக்கினதோ கிடையாது. இந்த பரிசுத்த ஓய்வு நாளை உண்டாக்கியது யார் என்று பார்க்கும்பொழுது அது தேவன் தாமே அதை உண்டாக்கி அதை பரிசுத்தப்படுத்தினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக பல வேளைகளில் பல மக்கள் இது மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம், ஆகவே அந்த பழைய ஏற்பாட்டு சடங்குகள் எப்படி முடிந்ததோ அதுபோல ஓய்வு நாளும் முடிந்தது என்று நாம் நினைப்போமேயானால் நாம் குறிப்பாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், அது மோசே காலத்தில் கொடுக்கப்பட்டதல்ல, அது தேவனுடைய படைப்பிலேயே கொடுக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அதுதான் இங்கே பார்க்கணும். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கி, இங்கே அங்கே பழைய ஏற்பாட்டில் குறிப்பாக ஆதி ஆகமத்தில் நடைபெற்ற காரியத்தை இங்கே கோடிட்டு காண்பிக்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம். நாம் கூட ரெஃபரன்ஸுக்கு வாசிப்போம் ஒரு சில வசனங்கள். ஆதி ஆகமம் எடுத்தவர் எனக்காக வாசியுங்கள். 2ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனத்தை எனக்காக வாசியுங்கள். ஆதி ஆகமம் 2. 7ஆம் நாளில் நிறைவேற்றி கிரியைகளிலெல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். முடித்த பின்பு ஓய்ந்திருந்தபடியால் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆகவே இந்த 7ஆம் நாள் அல்லது ஓய்வு நாள் என்பது யாரால் அது நிறுவப்பட்டது என்று பார்க்கும்பொழுது அது தேவனால் உண்டாக்கப்பட்டது. எங்கு? ஆதியிலேயே. இது மோசேயின் காலகட்டத்தில் வந்தது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றில் நம்ம பார்க்கும்பொழுது பல சூழல்களில் பல்வேறு நாட்டில் பார்க்கும்பொழுது இந்த வார நாட்கள் 7 நாட்கள் இல்லாது பல நாட்களாக மாற்ற முயற்சி செய்ததை நம்ம பார்க்குறோம் வரலாற்றில். ஃப்ரான்ஸில் பார்க்கும்பொழுது 1793, அதாவது 18ஆம் நூற்றாண்டில் பார்க்கும்பொழுது என்ன பண்ணாங்கன்னா, வாரத்துக்கு 10 நாள், அதாவது வாரம் 7 டேஸ் கிடையாது, எத்தனை நாள் 10 நாளாக அறிவித்தாங்க. 10 நாள் அறிவித்த பிறகு அது என்ன பிரச்சனை, அது கண்டினியூ பண்ண முடியுதுன்னு பார்க்கல. அப்புறம் நெப்போலியன் வரும்போது அதை மறுபடியும் மாற்றி மீண்டுமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, வாரத்தில் 7 நாட்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு செய்வதை நம்ம பார்க்குறோம். சோவியத் யூனியனில் நம்ம பார்க்குறோம். ரஷ்யாவில் பார்க்கும்பொழுது 1929, அதாவது இந்த 20ஆம் நூற்றாண்டினுடைய துவக்கத்தில் பார்க்கும்பொழுது வாரத்துக்கு அவங்க வந்து என்ன டிசைட் பண்ணாங்கன்னா 5 நாள் டிசைட் பண்ணுறாங்க. வாரத்துக்கு 7 நாள் கிடையாது, எத்தனை நாள், 5 நாள். 5 நாட்கள் என்ன பண்ணணும்னா ஈச் டே ரெப்ரசன்ட்ஸ் 1 கலர், ஈச் கலர், அதாவது ஒரு நாளும் ஒரு கலர். ஒரு நாள் பார்த்திங்கன்னா எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு, பர்பிள், க்ரீன், இந்த 5 கலர் அவங்க வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு டே வந்து ஆரஞ்சுனா, செகண்ட் டே ரெட்டுனா, அதுமாதிரி 5 நாள் தொடர்ந்து 5 கலர். ஸோ அது ஏன் உருவாக்குனாங்கன்னா, நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் இப்போ வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ உங்கள் 5 பேர் நம்ம வேறு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம்னா ஒருத்தருக்கும் ஒரு கலர் டினோட் பண்ணிவிடுவாங்க. அந்த கலரில் தான் நீங்கள் வந்து ரெஸ்ட் டே, உங்களுக்கு வந்து ரெஸ்ட் டே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆரஞ்சு டேயில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தொடர்ந்து அந்த ஆரஞ்சு டேலே தான் ரெஸ்ட் வரும். ஸோ நீங்கள் பர்பிள் டேயில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களோட ரெஸ்ட் டே வந்து பர்பிள். ஏன் அப்படி பண்ணாங்கன்னா, அவங்க மனிதபூர்வமாக சிந்தித்து 24/7 24 மணி நேரமாக அவங்களுடைய ப்ரொடக்ஷனோ இல்லை மற்ற காரியங்களோ தடைப்படாமல் அதிக ப்ரொடக்டிவிட்டி வரணும் அப்படின்றதுக்காக இந்த காரியத்தை பண்ணதான் நம்ம பார்க்குறோம் வரலாற்றில். ஆனால் அது நிலைத்திருக்க முடிந்ததான்னு பார்க்கும்பொழுது அதில் பல்வேறு குழப்பங்கள் வந்து மறுபடியுமாக அவர்கள் வந்து அந்த 7 நாட்களுக்கு உள்ளாக சென்றதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆக இதில் பல எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்க முடியும். பழைய நாட்களில் பார்த்திங்கன்னா எகிப்துலேயும் 10 நாட்கள் இருந்திருக்கு, ரோமில் வந்து 8 நாட்கள். அதெல்லாம் முயற்சி செய்த பிறகு மீண்டுமாக அவர்கள் எல்லோருமே என்ன பண்ணுறாங்க, 7ஆம் நாட்களுக்குள்ளாக அவர்கள் வந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த 7 நாள், ஒரு வாரத்துக்கு 7 நாள், அதில் 7ஆவது நாள் ஓய்வு நாள் என்பதை யார் முடிவு செய்தது என்று பார்க்கும்பொழுது தேவனே ஆதியிலே அதை நமக்கு நியமித்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இது மோசே நாட்களில் தான் வந்தது என்று நம்ம பார்ப்போம் என்றால்,
அந்த 20ஆம் அதிகாரத்துக்கு முன்பாக நம்ம பார்க்கும்போது இந்த இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு எதிராக முறுமுறுத்த போது தேவன் அவர்களுக்கு என்ன பண்ணுறாரு? வானத்திலிருந்து மன்னாவை வருஷிக்க பண்ணினார் என்று நம்ம பார்க்கிறோம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். ஆக அப்படி வாசிக்கும் பொழுது அங்கே மோசே அந்த மக்களுக்கு பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் கேட்ட பிரகாரமே தேவனுடைய அவர் செய்கிற காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்கு வானத்திலிருந்து மன்னா வந்து வருஷிக்க பண்ணப்படும். ஆக நீங்கள் 5 நாள் நீங்கள் ஒவ்வொரு நாளுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுக்கணும். 6ஆம் நாளும் என்ன பண்ணணும்? 2 நாளுக்கு தேவையான ஒரு மன்னாவை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். வேணால் அந்த வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 16 5ஆம் வசனம் வாசிங்க. 4 மற்றும் 5 வாசிங்க. மோசேயை நோக்கி வருஷிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் இங்கே பார்க்குறோம், அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். தொடர்ந்து வாசிங்க. 6ஆம் நாளிலோ சேர்க்கிறதை பார்க்கிலும் அங்கே பார்க்கும்போது 6ஆம் நாளில் என்ன பண்ணோம்? 2 அத்தனையாய் சேர்த்து ஆயத்தம் பண்ணி வைக்க வேண்டும் என்று சொல்வதை நம்ம பார்க்கணும். அதே அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து நம்ம வாசித்தோம் என்றால் 22 வாசிங்க. இங்கே என்ன பார்க்குறோன்னா, 5 நாள், அந்த முதல் 5 நாளில் வந்து அவங்க ஒரு நாளுக்கு மேலே சேர்த்தாங்கன்னா அது மற்ற நாளில் வந்து அது பூச்சி பிடிச்சிடும், அதை சாப்பிட முடியாத ஒரு சூழல். நீங்கள் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது அந்த 6ஆம் நாளில் மட்டும் 2 நாளுக்கு தேவையான அந்த மன்னாவை அவர்கள் சேகரிக்கிறார்கள். ஆனால் அது கெட்டு போகவும் இல்லை, பூச்சி பிடிக்கவும் இல்லை, அது வந்து நன்றாக இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அதே 16:25 வாசிங்க. யாத்திராகமம் 16:25. அப்பொழுது மோசே, அதை இன்றைக்கு புசியுங்கள், இன்று கர்த்தருடைய ஓய்வு நாள், இன்று நீங்கள் அதை வெளியிலே காண மாட்டீர்கள் என்று நான் பார்க்குறோம். அங்கே இங்கே என்ன பார்க்குறோன்னா, இன்று கர்த்தருடைய ஓய்வு நாள்னு எங்கே சொல்கிறார் மோசே? 16ஆம் அதிகாரத்திலே சொல்லிடுறார். 10 கட்டளைகள் இன்னும் கொடுக்கப்படவில்லை. 20ஆம் அதிகாரத்தில் நமக்கு யாத்திராகமத்தில் பார்க்குறோம் 10 கட்டளைகள் எப்போ வருதுன்னு. ஆனால் இந்த ஓய்வு நாள் என்பது இஸ்ரவேல் மக்கள் தொடர்ந்து தங்களுடைய வாழ்நாளில் பாரம்பரியமாக கடைபிடித்து வந்த ஒரு நாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அது வந்து மற்ற சடங்குகள் பிரகாரம் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக அது நிறைவடைந்ததாக பார்க்கும்பொழுது அது இன்றும் தொடர்ந்து, அதுதான் நம்மளுடைய முதல் கருத்து. பார்க்கும்பொழுது ஓய்வு நாள் என்பது நிரந்தரமானது, அது இன்றைக்கும் பொருந்தக்கூடியது என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த ஓய்வு நாள் பார்க்கும்பொழுது அது இந்த உலகத்திற்கு மாத்திரமானு பார்க்கும்பொழுது அது நித்தியமாக தொடர்ந்து நடைபெறுகிற ஒரு காரியம் என்று நாம் பார்க்கிறோம். பல வேளையில் நம்ம தேவ செய்தியில் கேட்போம், நம்ம எல்லாம் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் செல்வதற்கான ப்ராக்டிஸ் தான், ஒத்திகை தான் இது இங்கே நம்முடைய ஆராதனை என்பதை நம்ம பார்க்குறோம். ஏசாயா 66:22-23 வாசிங்க எனக்காக. அதை நம்ம பார்க்கும்பொழுது எவ்வாறு இது இந்த உலகத்தை கடந்து நித்தியமாக அது நமக்கு மேற்கொள்ளப்படுகிற காரியமாய் காணப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏசாயா 66:22. 22 வாசிங்க பிரதர். நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை தொடர்ந்து சொல்கிறார், அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள்தோறும் மாம்சமான யாவரும் தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த மாதந்தோறும் ஒன் நியூ மூன் டு அனதர், ஓய்வு நாள் தோறும் ஒன் சாபத் டு அனதர் ஆங்கிலத்தில் பார்க்கும்போது, ஆக இந்த ஓய்வு நாள் எங்கே தொடருது? இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, தொடர்ந்து அது தேவன் படைக்கப் போகிற அந்த புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்கும் பொழுது கூட இந்த மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே தேவன் கொடுத்த இந்த ஓய்வு நாளுடைய இந்த ஆராதனையானது, தேவனை தொழுதுகின்ற இந்த ஓய்வு நாளானது நிரந்தரமானது. அது நமக்கு தொடர்ந்து நித்தியமாக நாம் இதை கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியமாக காணப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இங்கே அடுத்த காரியம் பார்க்கும்போது இந்த ஓய்வு நாள்
தேவன் 7ஆம் நாள் தானே சொன்னார். நீங்கள் எதுக்கு இப்போது ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை தான் நம்ம 7ஆம் நாள் என்னது நமக்கு சனிக்கிழமை தான். ஆக நாமே வந்து இந்த ஓய்வு நாளை வந்து இந்த சேபத் வந்து 7th டே வைக்கிறோம், அதை ஃபஸ்ட் டே வைக்கிறோம், வாரத்தோட முதல் நாள். புதிய ஏற்பாடு பிரகாரமாக நம்ம பார்க்கும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை நாம் என்ன பண்ணுறோம், ஓய்வு நாளாக நாம் கொண்டாடுகிறோம் என்பதை நாம் பார்க்குறோம், ஓய்வு நாளாக நாம் அனுசரிக்கிறோம். ஆகவே அது வந்து நோ லாங்கர் 7th டே ஆஃப் த வீக், ஃபஸ்ட் டே. அதனால தான் நம்ம பார்க்கும்பொழுது நம்மளோட டைட்டில் இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காருன்னா, போதகர் கர்த்தருடைய நாள் த லார்ட்ஸ் டே. நம்ம அதை இன்னும் வந்து சேபத் டேன்னு சொல்கிறதில்ல. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது த சேபத் டே என்ன ஆச்சு, மாறி அது என்ன அது லார்ட்ஸ் டே, கர்த்தருடைய நாளாக மாற்றப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். யாத்திராகமம் 20:2 வாசித்தோம் என்றால், உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, அதை நீ நினைவு கூறும் வண்ணமாய் நீ இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்க்குறோம். ஆக அந்த பழைய ஏற்பாட்டு மக்கள் தேவன் எவ்வாறு அந்த இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி நினைவு கூறும் வண்ணமாய் அவர்கள் இந்த ஓய்வு நாளை ஆசரித்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு மக்களாகிய நமக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பிறகு உள்ள நமக்கு எகிப்தின் அடிமைத்தனம் இல்லை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய அக்கிரமங்களை கல்வாரியில் சுமந்து தீர்த்து மீண்டுமாக 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த அந்த உயிர்த்தெழுந்த நாளை நம்ம என்ன பண்ணுறோம், ஓய்வு நாளாக, கர்த்தருடைய நாளாக நாம் அனுசரிக்கிறோம். ஆகவே நமக்கு இந்த டவுட்டே வரக்கூடாது. யார் கேட்டாலும் வந்து ஏன் 7th டே, ஏன் ஃபஸ்ட் டே. ஃபஸ்ட் டே என்ன நம்ம எதுக்கு பார்க்கணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை நாம் கர்த்தருடைய ஓய்வு நாளாக, அந்த சேபத் டே இஸ் நோ லாங்கர் சேபத் டே, இட் பிகம் ஏ லார்ட்ஸ் டே, கர்த்தருடைய நாள். ஆகவே பல வேளைகளில் நாம் முதலாவது காரியம், இந்த ஓய்வு நாளை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த ஓய்வு நாள் முடிந்து போச்சு, இல்லை இது நமக்கு தேவையில்லை என்ற ஒரு கருத்து நமக்கு தோன்றுமே என்றால், நாம் நோக்கி பார்க்க வேண்டிய காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த நாளை நாம் ஓய்வு நாளாக அனுசரிக்கிறோம் என்று நாம் பார்க்கணும். ஆக இந்த ஓய்வு நாளில் பல்வேறு காரியங்கள் நடந்ததை நம்ம பார்க்குறோம். ஓய்வு நாள்ன்றது இந்த வாரத்தின் முதல் நாள். வேதத்தில் பல இடங்கள் நாம் பார்க்கும்பொழுது பல முக்கியமான காரியங்கள் என்னைக்கு தான் நடந்திருக்கு, முதல் நாளில் நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாடுகளில் நம்ம பார்க்கும்பொழுது குறிப்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது வாரத்தின் முதல் நாள் என்று நாம் பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து அந்த அப்போஸ்தலருக்கு பெந்தகோஸ்தே நாளில் இந்த ஆவிக்குள்ளான வரங்கள் கொடுக்கப்பட்டதும் ஓய்வு நாள், அந்த முதல் நாள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இப்படி பல்வேறு காரியங்கள் நமக்கு தொடர்ந்து நம்ம வேதத்தில் பார்க்கும்பொழுது அது மிகவும் தெளிவாக இருக்குது. வாரத்தின் முதல் நாள் நமக்கு ஓய்வு நாளாக ஆண்டவருடைய இயேசுக்குள்ளாக அது மாற்றப்பட்டதை நாம் புரிந்து கொள்கின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். வெளிப்படுத்தல் 1:10 வாசிக்கிறோம். யோவான் பார்க்கும்பொழுது அவர் எழுதுகிறாரு, கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். ரெவல்யூஷன் 1:10, வெளிப்படுத்தல் 1:10. அதனால் எனக்கு வாசிங்க, 1:10 வாசிங்க எனக்கு. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். ஐ வாஸ் ஃபில்டு வித் த ஸ்பிரிட் இன் லார்ட்ஸ் டேன்னு சொல்கிறார் யார், யோவான். கர்த்தருடைய நாளிலே, அதாவது தேவனுடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் என்று நம்ம சொல்வதை நம்ம பார்க்கணும். ஆகவே என்னுடைய முதல் கருத்தை நான் முடிக்கிறேன். ஆகவே இந்த ஓய்வு நாள், சேபத் டே அல்லது லார்ட்ஸ் டே, இது நிரந்தரமானது, இது நித்தியமாக தொடரக்கூடிய ஒரு காரியமாக காணப்படுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இரண்டாவதாக நாம் பார்க்கும்பொழுது இந்த ஓய்வு நாள் ஒரு பாரமான நாளாக நமக்கு காணப்படக்கூடாது. அதை தவிர்த்து அது நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி நாளாக அது நமக்கு நியமிக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓய்வு நாளை பல வேளைகள் பார்க்கும்பொழுது, இன்றைக்கி பிரதர் அந்தோனி ப்ரேயர் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ண அப்படி தான் பண்ணார், மன மகிழ்ச்சியின் ஓய்வு நாளிலும் எங்களை அழைத்து வந்த தேவன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். ஆக இந்த மன மகிழ்ச்சியின் ஓய்வு நாளாக தான் இது காணப்படணுமே தவிர இது ஒரு பாரமான நாளாக போய் தொலைணுமே, இன்றைக்கி 9 மணிக்கு போகலன்னா ஒரே ப்ராப்ளம் வரும், இத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து வச்சுருக்காங்க, ஒரு நாள் தான் லீவு, அன்னைக்கு தூங்க விடாமல் இப்படியே பண்ணால் இப்படி தான் 6 நாள் அங்கே தான் போட்டு துவைக்கிறாங்கன்னா இங்கே அதுக்கு மேலே துவைக்கிறாங்கப்பா. இதெல்லாம் காமனாக நம்மளுக்கு உள்ளாக வெளியே சொல்ல மாட்டோம், உள்ளுக்குள்ளே தோணுகின்ற காரியங்கள் இதெல்லாம். ஆனால் இங்கே பார்க்குற என்னென்னு பார்க்கும்பொழுது சேபத் இஸ் நாட் எ பர்டன், இட்ஸ் எ டிலைட். கர்த்தருடைய ஓய்வு நாள் நமக்கு ஒரு பாரமான நாள் இல்லை, அதற்கு பதிலாக அது நமக்கு ஒரு மன மகிழ்ச்சியின் நாளாக நமக்கு அது காணப்படுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கர்த்தருடைய ஓய்வு நாள் என்று பார்க்கும் பொழுது
இந்த 4ஆம் கட்டளை பார்க்கும்போது யாத்திராமத்தில் 8லேருந்து 11 வசனம் இருக்குது. 8, 9, 10, 11. இந்த ஓய்வு நாள் என்று பார்க்கும்போது நம்ம பல வேலை என்ன பண்ணுறோம், இந்த ஓய்வு நாளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அந்த 9ஆம் வசனத்தை வந்து நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறோம் பல வேலைகளில். அந்த 9ஆம் வசனம் வாசிங்க எனக்காக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. அந்த 7ஆம் நாள் நீங்கள் ரெஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் இருக்குது நம்மளுக்கு. என்னென்னா 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. அப்போ கிறிஸ்தவர்களாகி நாம் ஒவ்வொருவரும் நம்ம வேலை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு உலகத்தில் கொடுக்கப்பட்ட அந்த கிரியைகளை முடிக்க நாம் கடமைப்பட்ட பிள்ளைகளாக நம்ம காணப்படுகிறோம். வேலையை செய்யாமல் ஒரே ரெஸ்ட்டே பண்ணின்னு இருக்கக்கூடாது. அப்படி பண்ண முடியாது. அப்படி பண்ணாலும் தப்பு. அது 6 நாளும் வேலை செய்து நீ 7ஆம் நாளில் ஓய்ந்திருப்பாயாக தான் வேதம் சொல்லுது. ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 தெசலோனிக்கர் 3:10 வாசிங்க. பவுல் அந்த தெசலோனிக்கர் மக்களுக்கு எழுதுகிறாரு. அந்த மக்கள் வந்து ரொம்பவும் அப்படியே ஒரு லெத்தாஜிக்காக வேலைக்கு போகணுமா வேணாமா அப்படின்ற ஒரு டோனில் இருக்கிறபோது எழுதுகிறார். 2 தெசலோனிக்கர் 3:10 எழுதுங்க வாசிங்க எனக்காக. மனம் இல்லாதிருந்தால் என்ன சொல்கிறாருன்னா பவுல் 2 தெசலோனிக்கர் 3:10 ரொம்ப நிறைய கேள்விப்படுறாரு. யாருமே வேலைக்கு போகல, ஆனால் சாப்பிட்டு தூங்குறாங்க. அப்போ சொல்கிறார், ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நான் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளை இடவில்லையா? நீதிமொழிகளோட நம்ம வாசிக்கிறோம். சோம்பேறிக்கு என்ன, இந்த கையிலேருந்து எடுத்து சாப்பாடை வாயில் வைக்கிறதே ஒரு டயர்டான ஒரு வேலை. நீதிமொழிகள் நம்ம அதை பார்க்குறோம். ஆக இந்த ஓய்வு நாள் என்று சொன்ன உடனே இந்த ஓய்வு நாள்ப்பா ஓகே ஃபுல் ரெஸ்ட்டை போடு, ஓய்வு நாள் மட்டும் இல்லை மற்ற நாளையும் டோட்டலாக போடு, ஆண்டவர் தான் ஓய்வு எடுக்க சொல்லியிருக்காரு. அந்த 9ஆம் வசனம் மிகவும் தெளிவாக இருக்குது. 6 நாளும் நீ உன் கிரியைகளை நடப்பிப்பாயாக என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் இது எப்போ பேர்டன் ஆகுதுன்னா, நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கணும். இந்த பரிசேய மக்கள் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில் பார்க்கும்பொழுது இந்த பரிசேயர் மற்றும் அந்த யூத பாரம்பரிய மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஓய்வு நாளை மிகவும் வேதத்தில் கொடுக்கப்படாத பல காரியங்களை அவர்கள் மனிதனாக சிந்தித்து இந்த உலக பிரகாரமான காரியங்களை அவர்கள் வந்து அதில் ஆட் பண்ணுறாங்க. ஓய்வு நாள்னால் நீங்கள் இப்படி தான் இருக்கணும், பல காரியங்கள் அதில் ஏற்கனவே நம்ம பல செர்மன்ஸ் நம்ம கேட்டிருக்கோம். போதகரும் மூப்பரும் பேசியிருக்காங்க. ஒரு 650 லாபம் ஏதோ வச்சுருக்காங்க, இது பண்ணக்கூடாது இது பண்ணலாம் அப்படின்னு. அதில் ஒரு சிலது பார்த்தோம்னா ஒரு சிலது நான் படித்து பார்த்தா ரொம்ப இன்றைய நாட்கள் அது இருந்தால் நம்ம யாருமே வரவே முடியாது சர்ச்சுக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா விமன்ஸ் பெண்கள் பார்க்கும்பொழுது கண்ணாடியே பார்க்கக்கூடாதான். என்ன நடக்குமா இது? முதல்ல கண்ணாடி பார்க்காம எப்படி சர்ச்சுக்கு வர முடியும்? அதுவும் கண்ணாடி நீங்கள் பார்த்துட்டு ஏதாவது கிரே ஹேர் ஏதாவது இருந்தால் அதை எடுத்துட்டீங்க, முடிஞ்சது. வயலேஷன் ஆஃப் த சாபத். ஆக அப்படியாப்பட்ட காரியங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டதாக பார்க்கும்போது வேதத்தில் இல்லாத காரியங்கள் இதெல்லாம். மனிதனாக அவருக்கு தன்னுடைய சுய சிந்தையில் யோசித்து நாங்கள் வந்து சாபத்தை எப்படிலாம் பரிசுத்தமாக அனுசரிக்கிறோம் பாருங்கள் அப்படின்னு காண்பிப்பதற்காக கொடுக்கப்பட்ட காரியமாக நம்ம இதை பார்க்குறோம். ரோட்டில் நடந்து போகிறீங்க, சப்போஸ் தெரியாமல் துப்பிட்டீங்க, என்றைக்கு ஓய்வு நாளில் முடிஞ்சது. ஏன்னா என்ன அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, நீங்கள் துப்பிட்டிங்கன்னா அப்போ யாராவது நடப்பாங்கள்ல, அப்போ அது வந்து அந்த மண்ணை ப்ளோ பண்ணும்போது உழுகிறதுக்கு ஈக்குவலாக அதை பார்க்குறாங்க. ஸோ இப்படி பல்வேறு காரியங்கள் போட்டு அந்த ஓய்வு நாள் தேவன் அதை மன மகிழ்ச்சி நாளாக உருவாக்கின அந்த நாளை இந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பாரமான நாளாக மாற்றினதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் நாம் எங்கே பார்க்கும்போது வேதத்தின் அடிப்படையில் ஓய்வு நாள் நமக்காக கொடுக்கப்பட்ட தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை, ஒரு வரம், ஒரு கிஃப்ட். அது ஒரு மன மகிழ்ச்சி நாள் என்று நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கணும். யாத்திராகமம் 31:17 வசனம் வாசிங்க எனக்காக. 31:17 வாசிங்க. யாத்திராகமம் 31:17. அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாக இருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த பூரித்தார் பார்க்கும்பொழுது இங்கிலீஷில் பார்க்கும்போது ஹி ரெஸ்டட் அண்டு ஹி வாஸ் ரிஃப்ரெஷ்டுன்னு நம்ம பார்க்கணும். அதாவது எபிரேய பாஷையில் இந்த பதம் எப்படி கொடுக்கப்படுதுன்னா, இது ரெஃப்ரெஷ்ட் என்ற ஒரு மீனிங் வருது ஆங்கிலத்தில் பார்க்கும்போது. தமிழில் பூரித்தார்னு இருக்குது. அது என்னென்னா, வாரம் முழுவதுமாக நம்ம அப்படியே டயர்டாக ஓடிக்கினே இருக்கோம், மூச்சு வாங்க கூட நேரம் இல்லாமல். அப்போ நின்று ஒரு மூச்சு வாங்கிறதுக்கு ஒப்பாக அது கொடுக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம்.
மாடர்ன் டே இங்கிலீஷில் நம்ம சொன்னோம்னா டு கேட்ச் அவர் பிரெத். பொறுமையாக கொஞ்சம் ரொம்ப ஓடாமல் கொஞ்சம் நின்று மூச்சு வாங்கி இளைப்பாரிட்டு போங்க அப்படின்றதுக்கு அர்த்தமாக தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே தேவன் என்ன பண்ணார் பார்க்கும்போது, அந்த 7 நாளை உண்டாக்கி 7ஆம் நாளில் அவர் ஓய்ந்திருந்து அதில் அவர் பூரித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இதில் பார்க்கும்பொழுது தேவன் வந்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தால் அவர் டயர்டாகி ஓய்ந்துட்டாரா? அப்படிலாம் கிடையாது. அண்டத்தையும் படைத்த எல்லாவற்றையும் படைத்த தேவனுக்கு அந்த டயர்டோ இல்லை மற்ற காரியங்களோ இல்லை. அது எதற்காக அவர் ஓய்ந்திருந்தார் பார்க்கும்போது, அது நமக்கு ஒரு அடையாளமாக, ஒரு மனுக்குலத்திற்கு ஒரு அடையாளமாக அவர் ஓய்ந்திருந்ததை நம்ம பார்க்குறோம். தேவன் மட்டும் அந்த 7ஆம் நாள் ஓய்வு நாளை மட்டும் உண்டாக்காமல் இருந்திருந்தா நம்ம எல்லாரும் 365 நாளும் இப்பயே நம்ம பல பேர் அப்படி தான் இருக்கோம். ஓய்வு நாள் தான் அந்த முக்கியமான அப்பாயின்மெண்ட்டு இல்லை மற்ற காரியங்கள் இல்லை, அதை வந்து நம்ம வயலேட் பண்ணுற மாதிரி அறியாமல் நம்ம பல காரியங்கள் செய்கிறோம். ஆனால் தேவன் அந்த 7ஆம் நாளை ஆசீர்வதித்து ஓய்ந்திருந்து அதில் பூரித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அது முதலாவது காரியம். அந்த 2வதில் பார்க்கும்பொழுது 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. எத்தனாகும்? 20:10. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதில் நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆக இங்கே பார்க்கும்பொழுது இந்த வசனம் ரொம்ப தெளிவாக இருக்குது. 20:10 வந்து 20:10 நம்ம பல வேலை ஸ்கிப் பண்ணுறோம். 8 மட்டும் படிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாளை ஆசரிக்க நினைப்பாயாக. 8, 9, 10 இருக்கட்டும் பொறுமையாக. 10 பார்க்கும்பொழுது அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் அங்கே பார்க்கும்பொழுது அது ஒரு குடும்பத்தை குறித்ததாக காணப்படுது. இப்போ நீயானாலும்னா நான் இருக்கேன், உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் என்னுடைய பிள்ளைகள். ஆக இங்கே பெற்றோர்களாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம், இந்த ஓய்வு நாளில் தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்குள்ளாக அவர்கள் காணப்பட வேண்டும் என்ற ஒரு பாடத்தை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அதுக்கு பெற்றோர்கள் முதல்ல சபைக்கு வரணும். பெற்றோர்கள் முதல்ல எல்லா ஓய்வு நாளையும் தவறாமல் வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாலும் கட்டாயமாக வரணும். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி. அதுக்கு பின்னாடி வரேன் எந்தெந்த வேலை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு இருக்குது. ஆக முதலாவது பார்க்கும்போது நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தை. ஆகவே இது பெற்றோர்களுக்கு தேவன் நியமித்த ஒரு கட்டளையாக காணப்படுகிறது. நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் தேவனுக்குள்ளாக இருப்பதும் இல்லாததும் பெற்றோர்களாகிய நம்முடைய கையில் இருக்கிறது. நானே சபைக்கு வர மாட்டேன், என்னுடைய பையன் இல்லை பொண்ணு மட்டும் காலங்காலமாக நான் வயசானதுக்கப்புறம் கூட அவங்க போனோம் நம்ம எதிர்பார்த்தோம்னா அது நாமே வஞ்சிக்கிற ஒரு காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது நாம் பார்க்கும்பொழுது அந்த வசனத்தை தொடர்ந்து உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும், தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஓய்வு என்பது எல்லோருக்கும் நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கேன், நான் அதில் ஓனராக இருக்கேன், நான் சபைக்கு கரெக்டாக வந்துடுவேன் கார் எடுத்துன்னு. ஆனால் என்னுடைய ஆட்களை நீ போய் அங்கே போய் அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணு, இல்லை இன்னைக்கு நீ அதை பார்த்துக்கோ, இல்லை இன்றைக்கி நீ இந்த ஏறு வேலையை போய் செய்ய, இப்படி சொன்னோம்னா தேவன் வந்து எல்லாவற்றையும் அறிந்தவர். அதனால தான் இந்த இதில் கிளியராக போட்டிருக்காரு. இதுக்கு கண்டிப்பாக தெரியும். நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயராக இருந்தோன்னா என்ன பண்ணுவோம், ஓகேப்பா நான் நாளைக்கு சர்ச்சுக்கு போனோம், நீ இந்த வேலையை முடிச்சு வச்சிரு. இது நம்ம பரவலாக செய்கிற காரியம், எல்லா கம்பெனிஸும் இது நடக்கிற காரியம். ஆனால் தேவன் சொல்கிறார், உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் என்ன பண்ணோம், ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம தொடர்ந்து வாசித்தோம்னா அந்த வசனத்தில் தொடர்ந்து ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருக்கு. உன் வாசல்கள் மிருக ஜீவனானாலும் கூட என்ன பண்ணணும், அதுக்கும் ஓய்வு கொடுக்கணும்னு கொடுத்துருக்கு. அன்றைக்கி தான் மாட்டை போட்டுன்னு வண்டி கட்டின்னு சவாரி கட்டினு வா நம்ம வேறு ஊருக்கு போகணும், மாட்டை ஓட்டணும்னா என்ன பண்ணுறது, அது வந்து மிருக ஜீவனுக்கு நம்ம கொடுக்குறோமா ஓய்வுனா இல்லை. ஆக இந்த ஓய்வு என்பது எல்லாவற்றிற்கும் தேவன் இந்த உலகத்திற்கு முழுமையாக அவர் உருவாக்கி இருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நம்ம தொடர்ந்து வாசித்தோம்னா உன்னுடைய அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஆகவே இந்த ஓய்வு என்பது தேவன் எல்லோருக்காகவும் ஈக்குவலாக சமமாக தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த ஓய்வை யார் பறித்தது, மனிதர்களை நாம் தான் என்ன பண்ணுறோம், நான் ஓய்வு எடுப்பேன் நீ எடுக்கக்கூடாது, நீ வேறு நாள் எடு, இல்லை அந்த நாள் வந்து என்ன உனக்குலாம் ஒரு ஓய்வு தேவையா அப்படின்ற ஒரு திங்கிங்கில் நம்ம அந்த ஒரு மனநிலை நமக்கு இருந்தால் நாம் என்ன பண்ணுறது,
இன்றைய நாளில் நாம் அதை மாற்ற கடமைப்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம். இப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம், அப்போ ஓய்வு நாள் எல்லாரும் சபைக்கு வந்துட்டோம்னா அப்போ யார் தான் மற்ற வேலையை பார்க்குறது அப்படின்னு நமக்கு ஒரு சில காரியங்கள் இருக்கலாம். அதில் ஒரே ஒரு கோட் மட்டும் நான் போடலாம், ஒரே ஒரு ஸ்லைட் மட்டும் இருக்குது. இந்த ஓய்வு நாளை குறித்ததான ஒரு ஸ்லைட் பார்க்கும்போது இந்த வெஸ்ட்மினிஸ்டர் கன்ஃபெஷன் கொஸ்டின் 117 பார்க்கும்பொழுது ஸோ இது ஒரே ஒரு ஸ்லைட் தான் போட்டேன், ஏன்னா இது வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண டஃப்பாக வந்து சரி இல்லையே டிஸ்பிளே பண்ணுறோன்னு சொல்லிட்டு என்ன பார்க்கணுன்னா, ஓய்வு நாளை வந்து நம்ம எப்படி அதை பரிசுத்தமாக சான்டிஃபை பண்ண முடியும், எப்படி நம்ம அனுசரிக்க முடியும்னு பார்க்கும்பொழுது ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸ்டேட்ஸ் தட் த சாபத் லார்ட்ஸ் டே ஷுட் பி சான்டிஃபைட் த்ரூ ஹோலி ரெஸ்ட் போத் ஃப்ரம் சின்ஃபுல் ஒர்க்ஸ் அண்ட் ஃப்ரம் லாஃபுல் வேர்ல்ட்லி எம்ப்ளாய்மெண்ட்ஸ். இது நம்ம ஷார்ட்டர் கேட்டேஜ்லையும் பார்த்துருக்கோம். அதில் நான் ஹைலைட் பண்ணது பார்த்தீங்கன்னா, எக்ஸப்ட் ஃபார் த ஒர்க்ஸ் ஆஃப் நெசசிட்டி அண்ட் மெர்சி. நீங்கள் யாராவது கேள்வி கேட்பீங்க வச்சுன்னா, எல்லாரும் சபைக்கு வந்தால் மற்ற காரியங்கள் எப்படி போகிறது, எல்லாருமே சபையில் உட்காந்துட்டோம், இப்போ வெளியே ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, இல்லை யாரோ அன்றைக்கி தான் வந்து மகப்பேறு மருத்துவம் பண்ணணும், அப்போ அவங்க என்ன பண்ணணும்னு பார்க்கும்பொழுது ரொம்ப தெளிவாக இருக்குது. எக்ஸப்ட் ஃபார் த ஒர்க்ஸ் ஆஃப் நெசசிட்டி அண்ட் மெர்சி. ஸோ ஒர்க்ஸ் ஆஃப் நெசசிட்டின்னு பார்க்கும்பொழுது அத்தியாவசியமான காரியங்களை என்ன பண்ணணும், ஓய்வு நாளில் செய்ய வேண்டும், புதிய ஏற்பாட்டின் பிரகாரமாக பேசும்பொழுது. ஆக ஓய்வு நாள் இருக்குது. யாரெல்லாம் இந்த ஒர்க்ஸ் ஆஃப் நெசசிட்டியில் வருவாங்கன்னு பார்க்கும்பொழுது மருத்துவர்கள், டாக்டர்ஸ், நர்சஸ், ஃபயர்மேன், போலீஸ்மேன், இது மாதிரி பப்ளிக் சர்வீஸில் இருக்க எல்லாருமே அதில் வருவாங்க, ஒர்க்ஸ் ஆஃப் நெசசிட்டியில் வருவாங்க. ஏதோ ஒரு பெரிய ஆப்ரேஷன் டாக்டர் இல்லை எனக்கு இன்றைக்கி ஓய்வு நாள், நான் போய்ட்டு சபைக்கு போய்ட்டு நாளைக்கு வந்து உனக்கு சர்ஜரி பண்ணேன்னா அவன் போய்டுவான் எங்கே. ஸோ தேவன் இங்கே என்ன பண்ணுறாரு பார்க்கும்பொழுது ஒர்க்ஸ் ஆஃப் நெசசிட்டி அண்ட் ஒர்க்ஸ் ஆஃப் மெர்சி, அத்தியாவசியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஒர்க்ஸ் ஆஃப் மெர்சின்னு பார்க்கும்போது என்னென்னா, சபைக்கு வரீங்க, அந்த சண்டே வருது, போன மாதம் கூட எனக்கு அது மாதிரி ஆச்சு. சண்டே ஈவினிங் வந்து நான் ஆக்சுவலாக வர வேண்டியது சேரிங்க்கு. அன்றைக்கி தான் கொர்னலியஸ் கீழே போய்ட்டு மண்டே வச்சுன்னு வரோம் கரெக்டாக 6:30 மணிக்கு. அப்புறம் பாஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ ஒர்க்ஸ் ஆஃப் மெர்சினா இப்போ இதுமாரி நம்ம வழியில் போகிறோம், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, நம்மளால் உதவி செய்ய முடிகிற ஒரு சூழலில் இருக்கும். பொறுமையாக நான் போயிட்டு வந்து பார்க்குறேன்னா, நல்ல சமாரியன் கதையில் வர மற்ற ஆள் போல் தான் நம்ம இருப்போம். ஆக இந்த வெஸ்ட்மினிஸ்டர் கன்ஃபெஷன் ஆஃப் லார்ஜர் கேட்டகிசம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்பொழுது, அந்த ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாக அனுசரிக்க வேண்டும், ஆனால் அதே வேளையில் அத்தியாவசியமான காரியங்களும் இரக்கங்களின் குறித்த காரியங்களையும் நாம் செய்ய கடமைப்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம். இதில் தான் ஒர்க்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரியும் வருது. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது இந்த ஆசாரியர்கள் ஓய்வு நாளில் தேவனுடைய சமூகத்தில் சென்று தேவனுக்கு பலியிட்டார்கள் என்று பார்க்குறோம். ஆகவே இந்த ஓய்வு நாளில் தான், அதனால தான் இப்போ போதகர்கள், மூப்பர்கள் மற்றும் அந்த ஊழியத்தில் ஈடுபடுகிற எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஓய்வு நாளில் அவர்கள் கொடுக்கப்பட்ட காரியத்தை செய்கிறவர்களாக அவர்கள் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஒரே ஒரு வசனம் வாசிங்க, மத்தேயு 12:5 வாசிங்க எனக்காக. மத்தேயு 12:5. அன்றியும் ஓய்வு நாட்களில் இங்கே பார்க்கும்பொழுது ஏசு அவங்க சொல்கிறாரு, இந்த மக்களுக்கு ஓய்வு நாள்னாலே ஒரு பரவலான ஒரு கருத்து என்னென்னா, அன்றைக்கி கண்டிப்பாக ஓய்ந்துதார்கள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு. ஆனால் அதை இங்கே பார்க்குறோம், ஆசாரியர்கள் ஓய்ந்திராமல் அவர்கள் தேவனுடைய பணியில் ஈடுபட்டதாக நீங்கள் அதை பார்க்கவில்லையா அப்படின்னு இயேசு என்ன பண்ணுறாரு, அந்த மக்களுக்கு சொல்வதை நாம் பார்க்குறோம். ஆகவே இந்த ஒர்க்ஸ் ஆஃப் நெசசிட்டி, ஒர்க்ஸ் ஆஃப் மர்சி அண்ட் ஒர்க்ஸ் ஆஃப் சர்வீஸ், அந்த மினிஸ்ட்ரி பார்க்கும்போது இதெல்லாம் என்ன பண்ணோம், ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட இத்தகைய காரியங்கள் நம்ம செய்து ஆக வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், பல காரியங்களை அவர் என்ன பண்ணுறாரு, ஓய்வு நாளில் செய்தே நம்ம பார்க்குறோம். குறிப்பாக அந்த மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு சூம்பின கையினுடையனா ஒரு ஓய்வு நாளில் பார்க்குறாரு. பார்க்கும்போது பார்த்துட்டு அப்படியே போல் இன்றைக்கி ஓய்வு நாள் நான் போய்ட்டு சர்ச்சுக்கு போய்ட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வரேன் அப்படி போல் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சூம்பின கையினுடனே குணப்படுத்தியதே நம்ம பார்க்கிறோம். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அங்கே ஒரு 18 வருஷமாக கூனியாக இருந்த ஒரு பெண்ணை பார்க்கிறார். ஓய்வு நாளில் என்ன பண்ணுறாரு, அவர் மனதுருக்கி அந்த பெண்ணை அந்த வியாதியிலிருந்து குணப்படுத்தியதை நாம் பார்க்க முடியும். இதுமாதிரி நம்ம பல காரியங்கள் நம்ம பார்க்குறோம். பெதஸ்தா குலத்தருகே ஒருத்தன் இருக்கான், எத்தனை வருஷமாக, 38 வருஷமாக இருக்கான். தேவன் பார்த்துட்டு போயிருக்கலாம், நீ 38 வருஷம் தானே, சேர்த்து ஒரு நாள் நாளைக்கு வந்து பண்ணுறேன் அப்படி சொல்ல, ஓய்வு நாள் என்று தேவன் அவரை சுகப்படுத்தினார் என்று நம்ம பார்க்குறோம். ஆகவே பல காரியங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் செய்தார். எத்தகைய காரியங்கள் அது எதெல்லாம் எதில் வருதுன்னா, அந்த ஒர்க்ஸ் ஆஃப்
நெசசிட்டி, மர்சி அண்ட் சர்வீஸில் அடங்குது. ஆகவே தான் இயேசு சொல்கிறாரு, அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 2:27 மட்டும் வாசிங்க, ஒரே ஒரு வசனம் வாசிங்க எனக்காக. மார்க்கு 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. தொடர்ந்து வாசிப்போம். ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கார். 27 வாசிக்கிறோம், மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் தான் என்ன பண்ணுச்சு, மனுஷனுக்காக உண்டாங்க. ஆகவே இந்த ஓய்வு நாள் தேவன் மனிதனுக்காக, நாம் இளைப்பாறுவதற்காக, நாம் தேவனோடு கூட சேர்ந்து இருப்பதற்காக உண்டாக்கிய ஒரு ஓய்வு நாள். ஆகவே நாம் அதை தேவனுக்குள்ளாக நாம் செலவிட வேண்டும். ஆகவே இந்த ஓய்வு நாள் அதுதான் இரண்டாவது கருத்து. ஓய்வு நாள் இட்ஸ் நாட் எ பர்டன், இட்ஸ் எ டிலைட். அதாவது ஓய்வு நாள் என்பது நமக்கு ஒரு பாரமான காரியம் அல்ல, அது ஒரு மனமகிழ்ச்சியின் நாளாக நாம் பார்க்க வேண்டும். டைம் ஆகிடுச்சு. என்னுடைய இரண்டாவது கருத்து மூன்றாவது கருத்து நம்ம போவோம். மூன்றாவதாக பார்க்கும்போது நம்ம சுருக்கமாக பார்ப்போம். இந்த ஓய்வு நாள் என்பது விடுமுறை நாள் அல்ல. ஆக்சுவலாக நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சாபத் டே, லார்ட்ஸ் டே, ஹாலிடே, அதான் இப்படி சொல்லுவாங்க. The Sabbath day is not a holiday, it's a holy day. ஓகே, தேவனுடைய நாள் என்பது அது ஒரு எல்லா நாளும் போல் இப்போ பப்ளிக் ஹாலிடே மாதிரி அது ஒரு விடுமுறை நாள், ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அன்றைக்கி எது வேணாலும் பண்ணுவேன் அப்படி இல்லை. அது விடுமுறை நாள் இல்லை, மாறாக அது நமக்கு பரிசுத்த நாள். அதுதான் லார்ட்ஸ் டே நம்ம பார்க்கணும். ஆக இங்கே பார்க்கும்பொழுது இந்த பரிசுத்த நாள் என்று பார்க்கும்பொழுது இந்த நாளில் ஒரு சில காரியங்களை நம்ம செய்தே ஆக வேண்டும். மற்ற நாள் எப்படி இருக்குமோ இல்லையே தவிர இந்த ஓய்வு நாளில் தேவனுக்குள்ளான காரியங்களை செய்வதற்காகத்தான் தேவன் இந்த ஓய்வு நாளை உண்டாக்கினார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும். இந்த ஓய்வு நாள் எதற்காக உண்டாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஓய்ந்திருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எல்லாம் நீங்கள் ஒத்துப்பீங்க. ஓய்வு நாள் நிரந்தரமானதா, வெரி குட். நித்தியமாக இருக்கா, சூப்பர். அப்போ 7ஆம் நாள் ஃபுல்லாக. ரெண்டாவது நம்ம பார்க்குறோம், ஓய்வு நாள் பாரமான காரியம் இல்லை. அதுவும் சூப்பராக இருக்குது, பாரமாக எதுவும் தேவையில்லை. இது மன மகிழ்ச்சி நாள். மகிழ்ச்சியாக இருக்கலாம். இது வரைக்கும் நல்லா போகுது. மூணாவதாக பார்க்கும்பொழுது இந்த ஓய்வு நாள் விடுமுறை நாள் அல்ல, அது என்னது, நமக்கு பரிசுத்தமான நாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 58:13-14 வாசிங்க எனக்காக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58:13 மற்றும் 14 வசனத்தை நாம் வாசிப்போம். சொல்லி போதும் பிரதர். ஓகே, இங்கே நம்ம பார்க்குறோம் 14 நம்ம நீங்கள் வீட்டில் வாசிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. ரொம்ப தெளிவாக இருக்குது. ஓய்வு நாள்னே நம்ம ஓகே ரெஸ்ட் எதனா எது வேணாலும் பண்ணலாம், அப்படி கிடையாது. பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல், உனக்கு இஷ்டமானதை செய்யாமல், உன் சொந்த பேச்சை பேசாமல், ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த மகிமையுள்ள நாள் என்றும். இதை ரெண்டு பார்க்குறோம். ஒன்று மன மகிழ்ச்சியின் நாள், இன்னொன்று பார்க்கும்பொழுது அது கர்த்தருடைய பரிசுத்த மகிமையுள்ள நாள். ஆக இந்த நாளில் நம்ம பார்க்கும்பொழுது தேவனுக்குரிய காரியங்களை செய்வதில் நாம் அதிகமாக செலவிட வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். லேவியராகமம் 23:2 மற்றும் 3 வசனத்தை எனக்காக வாசிங்க. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வசனம். சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி ஆசரிக்கும்படி நாட்களாவன. ஓகே, தெளிவாக கவனிங்க. 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், அது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாக இருப்பது. இங்கே பார்க்கும்போது 7ஆம் நாள் என்னன்னு பார்க்குறோம், பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். இட்ஸ் அ ஹோலி கன்வென்ஷன் நம்ம பார்க்குறோம். பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். ஆகவே இந்த ஓய்வு நாள் என்பது சும்மாவே ஒரு விடுமுறை நாளோ இல்லை நம்ம இஷ்டத்துக்கு படுத்து ரெஸ்ட் பண்ணுற ஒரு நாளோ,
ரெஸ்ட் பண்ணணும், கரெக்ட். ஆனால் அது தேவனுக்குள்ளாக காணப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த ஓய்வு நாள் பார்க்கும்பொழுது இந்த புதிய வேதத்தில் முழுவதும் நாம் பார்த்தோம்னா இந்த ஓய்வு நாளை யார் மிகவும் அதிகமாக, யார் ஒரு டாப் எக்ஸாம்பிளாக தர முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பலாம் யோசிக்கணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:16 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு சாத்தானால் சோதிக்கப்பட்டு அந்த 40 நாள் வனாந்தரத்தை சாத்தானை மேற்கொண்டு பிறகு அங்கே போகிறார். ஊர் யார்? தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு போகிறார். நாசரேத்துக்கு போகும்பொழுது 16 வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:16. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார் என்ற. இங்கே என்ன பார்க்குறோம்னா பல இடங்களில் வாசிக்க முடியும். இங்கே குறிப்பாக பார்க்கணும், அவர் என்ன பண்ணுறார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே ஜப ஆலயத்திலே பிரவேசித்து என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த அண்ட சராசரத்தையும் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், உங்களையும் என்னையும் உருவாக்கின தேவன், அவர் தான் மனுக்குலத்தில் இயேசுவாக வந்திருக்கிறார். அவர் என்ன பண்ணுறார்? ஓய்வு நாளில் ஜப ஆலயத்திலே பிரவேசித்து. ஆக்சுவலாக ஜப ஆலயத்தில் அவர் பிரவேசிக்கணுமா? தேவையா? அவர் தானே படைச்சிருக்காரு. அவர் போகணுன்னு அவசியமானு பார்த்தா அவசியம் இல்லை, ஆனால் அவர் போகிறார். ஆக வானத்தையும் பூமியும் படைத்த இந்த இயேசு அவர் ஜப ஆலயத்திலே பிரவேசித்தார். என்றைக்கு? ஓய்வு நாளில். ஆக நீங்களும் நானும் அந்த ஓய்வு நாளில் சபைக்குள்ளே இல்லாமல் வேறு எங்கன்னா இருந்தோம்னா நம்ம என்ன சொல்ல வருகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இன்டெரக்டாக என்ன சொல்ல வரோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மேலானவன் நான், இல்லை இந்த ஓய்வு நாள் அவ்வளோ பெரிய ஒரு ஓய்வு நாள் இல்லை அப்படின்றத நம்ம இன்டெரக்டாக காண்பிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். ஆகவே இந்த ஓய்வு நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஒரு ஓய்வு நாளையும் அவர் அனுசரித்தார் என்று நம்ம வேதம் கூறுகிறது. ஆக நாமும் அதே போல் என்ன பண்ண, அந்த ஓய்வு நாளை ஆசரிக்க, நாம் மறவாமல் இருக்க நாம் காணப்படுகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். குறிப்பாக இந்த ஓய்வு நாளை இந்த சேபத்திலே லார்ட்ஸ்ன்னு சொல்லும்பொழுது அது எதற்கு தான் நம்ம பயன்படுத்தணும்னா, அது சபை கூடி வருகிற நாள் நம்ம பார்க்குறோம். சபை கூடி வருகிறதான பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள், இட்ஸ் அ ஹோலி கன்வென்ஷன். ஆகவே அந்த நாளை நான் சபைக்குள்ளாக, சபையின் காரியங்களுக்குள்ளாக, அதனால தான் பல்வேறு காரியங்கள் நம்ம ஞாயிறில் வைத்திருக்கிறோம். அது வர்ஷிப் மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து இருக்கிறதான ஜப கூட்டமாக இருந்தாலும் சரி, ஐக்கியங்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் பெண்கள் வாலிபர் ஐக்கியமாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த விதமான காரியம் ஞாயிறு பள்ளிகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் என்ன பண்ணோம்? பங்கேற்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படும். அன்றைய நாள் அது தேவனுக்குரிய நாள். ஆகவே அது தேவனுக்குரிய காரியங்களை செய்கின்ற நாளாக அது காணப்பட வேண்டும். பல வேளைகள் நம்ம ஞாயிறு எப்படின்னா பார்க்கும்பொழுது ரொம்ப பிஸியாகிடுது. ஒரு 10 ஆக்ஷன் பிளான் போட்டு காலையில் ஓகே 9 மணிக்கு போய்ட்டு 10:45 கரெக்டாக வந்துடணும்ப்பா, ஏகப்பட்ட வேலை இருக்குது வெளியே. இல்லை நம்ம எங்கேயாவது வெளியே அவுட்டிங் ட்ரிப் போன வச்சிங்களேன், என்னையும் சேர்த்து சொல்கிறேன், அந்த ஞாயிறு என்ன பண்ணுவோம்? சரி ஓகே 9 to 10 சர்ச்சுக்கு போனோம், ஏதோ ஒரு சர்ச்சு தேடுவோம், போய்ட்டு ஒரு ப்ரெசண்ட்டை போட்டு அப்புறம் சரி ஓகே பார்க் போவோம். இது நடைமுறையில் நடக்கிற காரியங்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுது பார்க்கும்பொழுது, அந்த ஓய்வு நாளை தேவனுக்குள்ளாக முழுமையாக அனுசரிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். இது எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கிறோம், முடியுமா முடியாதான்றது நீங்கள் ஒருத்தர் செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள். ஆனால் வேதம் கூறுகிறது இதுதான் கூறுது, அந்த தேவனுடைய பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள், அந்த நாளை நாம் தேவனுக்குள்ளாக நாம் செலவிட வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம தேவ சபைக்கு வரோம், எந்த ட்ரெஸ் கோட், அது ஒரு காரியம் இருக்குது. பல பேர் கேட்கலாம், ட்ரெஸ் கோடு என்ன வேதத்தில் சொல்லியிருக்கா, இந்த ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்லாம் போட்டிருக்கா, டிப்டாப்பாக வரணும்னு எங்கே போட்டிருக்கு? நீங்கள் பாட்டில் புதுசாக சொல்லாதீங்க. ஒரு மேனேஜர் இன்டர்வியூ பண்ணாங்களா, அவர் எம்என்சி கம்பெனியில் இருக்கார், நீங்கள் என்ன ட்ரெஸ் கோடில் போவீங்க உங்கள் ஆஃபீஸ்க்குன்னு அவர் சொன்னார், we need to go in smart attire because we need to meet many important clients அப்படின்றது அவருடைய பதில். கரெக்ட், பல இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ் இருக்கும், பல கிளைண்ட்ஸ் மீட் பண்ணும்போது அவங்க ரொம்ப ஸ்மார்ட் அட்டையரில் போகிறாங்க. அதே நம்முடைய சபைக்கு வரும்பொழுது எப்படி வர்றாருன்னா, ஒரு சிம்பிள் டிஷர்ட் போட்டுன்னு, ஒரு பேண்ட் போட்டுன்னு, சாண்டல்ஸ் போட்டுன்னு வராருன்னு வச்சுங்களேன். கேட்குறோம், என்ன பிரதர் இப்படி வரீங்கன்னா, ப்ரோ ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறாரு ப்ரோ, சும்மா வெளியே பார்க்குறாரு. அங்கே தான் நம்ம தாழ்மை, தேவனுக்குள்ளாமல் அந்த உருக்கம் எல்லாத்தையும் நம்ம அதில் காமிப்போம். எதில் காமிக்குமோ அதில் இல்லை, நம்ம இதில் காமிக்கிறோம் இன்டெரக்ட். அந்த தாழ்மை தேவனுக்குள்ளாக தாழ்மையான்னு பார்க்கும்பொழுது அதுவும் ஒரு விதமான மேட்டிமையை காண்பிப்பதாக காணப்படுது. நான் சண்டே இப்படி தான் வருவேன், எதுக்கு நான் டிப்டாப்பாக வரணும், நார்மலாக வந்தால் தேவன் உள்ளத்தை தானே பார்க்குறாரு.
ஆனால் பல வேளைகளில் நம்முடைய வெளிப்புற தோற்றம் என்பது நம்முடைய உள்ளத்தின் பிரதிபலிப்பாக காணப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னா அதுதான் என்னுடைய வெளிப்புற தோற்றம். நான் சண்டே வந்து ப்ரிப்பேர் ஆகி வரேன்னா இல்லை ஏனோ தோணோ வரேனா என்பது எதை காண்பிக்குதுன்னா நம்முடைய ட்ரெஸ் கோட் தான் காமிக்குது. இது பல பேருக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத காரியமாக இருக்கலாம். ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது தேவன் கொடுக்குற கட்டளை பார்க்கும்போது அந்த பரிசுத்த ஓய்வு நாள் சபை கூடி வருகிற நாள் பார்க்கும்பொழுது அது தேவனுக்குள்ளாக நாம் எவ்வாறு வருகிறோம் என்பதை நாம் சற்றே சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நான் முடிக்கிறேன். இப்போது ஒரு மனுஷன் தான், அவங்ககிட்ட ஒரு பெக்கர் வரான், ஒரு பிச்சைக்காரர் வரான். ஒருத்தர் போகிறாரு ரோட்டில், ஒரு பிச்சைக்காரன் அவரை நோக்கி வருவார். இவர் பாக்கெட்டில் $7 வச்சுருக்காரு. என்ன பண்ணுறாரு, பிச்சைக்காரங்கிட்ட பார்க்குறாரு. சரி என்ன பண்ணலாம், எடுத்துகிட்டு ஓகே $6 வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு $6 கொடுத்துட்டு போகிறாரு. பிச்சைக்காரன் என்ன பண்ணால் அவர் $6 கொடுத்துட்டு திரும்ப டமால்னு அவர் கையை அடிச்சுட்டு அந்த $1 பிடிங்கி வச்சுன்னு போயிடுறான். அந்த பிச்சைக்காரனை நம்ம என்ன பண்ணுவோம்? நீங்கள் எல்லாம் சொல்ல மாட்டீங்க, ஏன்னா நம்ம அந்த நேரத்தில் இருக்கோம். நாமும் பல வேளை என்ன பண்ணுறோம், தேவன் நமக்கு கொடுத்த அந்த 6 நாட்கள் எனக்கு பத்தாது, 7ஆம் நாளே என்ன பண்ணுறோம், தட்டி பறித்து அதை நமக்குள்ளாக நம்முடைய காரியங்களை செய்வதற்காக நாம் பல வேளைகளில் நாம் பயன்படுத்துகிறோம். தேவன் உன்னுடைய 6 நாளும் நீ வேலை செய்து உன்னுடைய கிரியைகளை முடிப்பாயாக, 7ஆம் நாள் நீ ஓய்ந்திருக்க வேண்டும். நான் 6 நாளும் பார்ப்பேன், 7ஆம் நாளும் பார்ப்பேன். அது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட காரியத்தை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒர்க்ஸ் ஆஃப் நெசசிட்டி, மர்சி அண்ட் மினிஸ்ட்ரி அதை நம்ம பார்த்துட்டோம். இது 3 வந்து அதற்குள்ளே வராது. ஆனால் பல வேளையில் பார்க்கும்பொழுது நாம் எல்லாருமே இந்த கேட்டகரி இல்லைன்னா கூட நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஓய்வு நாளை சர்வசாதாரணமாக நாம் அனுசரிக்க மறக்கிறோம். என்னால் வர முடியும், என்னால் டைம் எடுக்க முடியும், ஆனால் நான் என்ன பண்ணுறேன், ஓய்வு நாள் தானே பார்த்துப்போம், பொறுமையாக பார்த்துப்போம், ரெஸ்ட் பண்ணுவோம் அப்படி இருந்தோம் என்றால் அது நமக்கு தேவன் கொடுக்குற இன்றைக்கி ஒரு கட்டளை பார்க்கும்போது அதை நாம் செய்யக்கூடாது இனி வருகின்ற நாட்களில். ஆகவே 3 காரியங்கள் நம்ம பார்த்தோம். முதலாவதாக இந்த ஓய்வு நாள் நிரந்தரமானது, அது இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு நாள். ஓய்வு நாள் இரண்டாவதாக பார்க்கும்போது இந்த ஓய்வு நாள் கர்த்தருடைய நாள், பாரமான காரியம் அல்ல, அது ஒரு மன மகிழ்ச்சியின் நாளாக தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நம்ம பார்த்தோம், இந்த ஓய்வு நாள் என்பது என்னன்னு பார்த்தோம், தேவனுக்குள்ளாக நாம் காணப்படுகிற பரிசுத்த கூடுகைக்கான ஒரு நாள். இட்ஸ் நாட் அ ஹாலிடே, இட்ஸ் அ ஹோலிடே. அது விடுமுறை நாள் அல்ல, அது தேவனுக்குள்ளாக நாம் ஆசரிக்க வேண்டிய ஒரு பரிசுத்த கூடுகையான நாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் இந்த ஓய்வு நாளை நாம் தேவனுக்குள்ளாக ஆசரிப்போம். தேவன் தாமே நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.